வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மகாவலி அமாவாசை. செய்யாறு ஆற்றில் கூடிய மக்கள் முன்னோர்களுக்கு திதி செய்ய செய்யாறு ஆற்றின் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி, அதுவும் இந்த ஆண்டு செய்யாறு ஆற்றில் தண்ணி போகுது. தண்ணி போகிறதால எல்லாரும் ஆற்றுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு மக்கள் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக ஓடுற தண்ணியில் திதி கொடுக்கணுன்றதுக்காக செய்யாறு சுற்று வட்டார பகுதியிலிருந்து அனைத்து மக்களும் செய்யாருக்கு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் தன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் அது பாருங்கள் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. குருக்கள் மந்திரம் சொல்ல செய்யாறு ஆற்றில் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இன்று ஆயிரக்கணக்கான பேர் இன்று அளவுக்கு அதிகமாக வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த ஆறு சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலையில் தோன்றுகிறது. இந்த ஆறு ஜவ்வாது மலையில் தோன்றி போலூர், ஆரணி, செய்யார், காஞ்சிபுரம் தாண்டி வாலாஜாபாத்தில் இருக்கிற பாலாற்றில் போய் கலக்குது. இந்த ஆறு பாலாற்றிலேருந்து பாலாறும் செய்யாரும் ஒன்றா சேர்ந்து மகாபலிபுரத்தில் போய் கடலில் கலக்குது. இதோட சிறப்பு ஜவ்வாது மலையிலேருந்து தோன்றி வர்றதுனால இந்த ஆறோட சிறப்பு மிக்க ஆறு. ஆற்றங்கரையில் இன்னொரு சிறப்பும் உள்ளது. ஆற்றங்கரை ஓரத்தில் மிகவும் பாடல் பெற்ற ஸ்தலம் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. எனக்கு பின்னால் தெரியும். இந்த பிரிட்ஜை கட்டியவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். வெறும் 16 லட்சத்தில் அந்த காலத்தில் இந்த பிரிட்ஜை கட்டிக்கிறாரு. இன்றைக்கி இது பயன்பாட்டில் இருக்குது. இந்த செய்யாரோட சிறப்பு சொல்ல போனால் இன்னும் 2-3 வீடியோ போடணும். நிறைய சிறப்பு இருக்குது. இந்த விநாயகர் கோயில், ஆற்றங்கரையில் அமைந்த விநாயகர் கோயில், பெரிய விநாயகர், நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் மாதிரி நல்லா சக்தி வாய்ந்த விநாயகர். செய்யார் வந்தீங்கன்னா மறக்காமல் விநாயகர், அது பக்கத்தில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.